வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் அட்டாக் அடிப்படையில் 3 பேருக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. போலியாக உருவாக்கப்பட்ட பங்கு சந்தையில் 2.71 கோடி ரூபாயை முதலீடு செய்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பணத்தை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் அட்டாக் அடிப்படையில் 3 பேருக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் சிடிசி எனும் பொறுப்பு அடிப்படையில் எஸ்பிக்களாக பதவியேற்று பணியாற்றி வரும் கடலோர பாதுகாப்பு பிரிவு பழனிவேல், புதுச்சேரி பல்கலைக்கழக சிறப்பு பணி அதிகாரி முருகையன் ஆகியோருக்கு அடாக் அடிப்படையில் எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறப்பு அதிரடிப்படை பிரிவில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு அடாக் அடிப்படையில் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. சிடிசி எனும் பொறுப்பு அடிப்படையில் மேல் பதவியில் பணிபுரிந்தாலும் அந்த பணிக்காலம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இதன் காரணமாகவே அடாக் எனும் தற்காலிக அடிப்படையில் எஸ்பிக்களாக நேரடியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை கவர்னர் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை செயலர் சரத் சௌஹான் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் வருகையை பதிவு செய்ய பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு செயல்படுத்தப்பட வேண்டும். அனைத்து ஆசிரியர்கள், ஊழியர்கள் வருகையை கண்காணிக்க வேண்டும். அதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக கல்வித்துறைக்கு அறிவிக்க வேண்டும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த உத்தரவு விதிவிலக்கு இல்லாமல் பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. போலியாக உருவாக்கப்பட்ட பங்கு சந்தையில் 2.71 கோடி ரூபாயை முதலீடு செய்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பணத்தை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குறிச்சிக்குப்பத்தை சேர்ந்த 72 வயது நபர் ஆசிரமத்தில் பணியாற்றுகிறார். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முதலீடு செய்வதற்கான கம்ப்யூட்டர் இணைப்பு ஒன்றை அனுப்பினார். இந்த இணைப்பு உண்மையானதுதானா என யோசிக்காமல் பல தவணைகளாக 2.71 கோடி ரூபாயை அந்த நபர் முதலீடு செய்தார். அதில் அவருக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக போலியாக உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கில் காட்டப்பட்டது. அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்கின்றனர். மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்ட வகுப்பு வாரிய திருத்த சட்டம், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது அல்ல என்று தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில்தான் இருக்கும். வருகின்ற 2026லும் அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், அதிமுகவிற்கு 2 சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது போய், சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2015 21 வரை 95 கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் கிஸ்தி தொகை
வசூல் செய்யப்படாமல் இருந்தது. பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டிக் கொண்டிருந்தது என்று தெரிவித்த அவர், கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. 16 எம்எல்ஏ இருந்தவர்கள் தற்போது 2 பேர் இருக்கிறார்கள். அடுத்து வரும் தேர்தலில் 0வாக இருப்பார்கள் என்றும், புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணிக்கு எங்களுடைய என்ஆர் அவர்கள் தான் தலைமையில நாங்கள் களம் காணுகிறோம். அதனால முதல்வர் என்பது அவர்தான் என்பது திட்டமிட்ட ஒரு முடிவு, திடமான ஒரு முடிவு. அதிமுகவோட கூட்டணி இருக்காது, 2 சீட்டு தான், இது மாதிரி ஒரு அனுமானங்கள்லாம் வருது. அதெல்லாம் என்ன, எங்களுடைய தேசிய தலைமையும் இங்க மாநிலத்திலையும் முடிவு பண்ணி தான் எந்த சீட்டு அலோகேஷன்ன்றதை முடிவு பண்ணுவோம். 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு 10 நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும். நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் INTUC சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் நலசங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அங்க படம் எடுக்கிறாங்களா, நாடகம் நடிக்கிறாங்களா, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. என்ன இல்லக்கா, புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு ஈம சடங்கு நிதியுதவி மற்றும் முதல் பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி வைப்பதற்கான உரிமை சான்றிதழை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுவோர்களின் ஈம சடங்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி 13 பயனாளிகளுக்கு தலா 15,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் முதலமைச்சரின் நிதி திட்டத்திலிருந்து முதல் பெண் குழந்தைக்கு வைப்பு நிதியாக 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சுமார் 30க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் புதியதாக குடிநீர் குழாய் இணைப்பை மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜைகள் செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் குழாய் இணைப்புகளை அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மகாலட்சுமி நகர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் அட்டை கம்பெனி பின்புறம் ரூபாய் 16,91,000 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி வில்லியனூர் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தார்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் அட்டாக் அடிப்படையில் 3 பேருக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் மீண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. போலியாக உருவாக்கப்பட்ட பங்கு சந்தையில் 2.71 கோடி ரூபாயை முதலீடு செய்த அரவிந்தர் ஆசிரம ஊழியர் பணத்தை இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.